இதெல்லாம் இல்லாமல் இந்த இயற்கையாக பறந்துட்டு இருக்கக்கூடிய பறவை என்ன ஒன்று தேம்ஸ் நதி கெட்டு போச்சுன்னு சொல்லி போட்டு இங்கிலாந்துக்காரன் செலவு பண்ணுறதுக்கு இதுனா கங்கையை தூய்மைப்படுத்தினு ஒன்றியர் சொல்கிறான் அல்லங்களா. நீ என்ன சொல்ல போகிற? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நான் அதைத்தான் நிலம் குறித்து நாங்கள் இது ஏன் எடுக்கிறேன்னா எங்களுடைய அறிவை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கல ஐயா. நீங்கள்லாம் பொறுப்போடு இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா தான் இப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. மீத்தேனுக்கு போராடலாம், 8 வழிச்சாலைக்கும் போராடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னையா ஒரே டிராஃபிக்காக இருக்குது, ரோடு அகலப்படுத்தலைன்னா ஐயோ ரோடெல்லாம் அகலப்படுத்துவது மரமெல்லாம் எடுக்கிறீங்கிறான். ஏன்னா கார் வேகமாக போகணுங்கிறீங்க, ஏன்னா கலர் கலராக ஆடைகள் வேணுங்கிறீங்க, போடுற ஜட்டி கூட கலர் கலராக வேணும்னு நம்ம சொல்கிறோம். ஃபாரின்காரன் என்ன பண்ணுறான்? மேற்கு ஐரோப்பிய நாடுகளெல்லாம் நிறைய சூழல் பற்றி பேசுகிறாங்க. ஐயா நீ போடுற துணிமணி தான் இப்படி கலரில் போட்டால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நிலம் கெடுது. நீங்கள் வேணால் மேப் போட்டு நாடாக பிரிச்சுக்கலாம். ஆனால் இந்த இயற்கை என்பது இந்த பூமி பந்துன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கள, இந்த பூமி பந்து என்பது ஒன்று தான். நீங்கள் வேணால் இனம், நாடு, மொழி, சாதி, மதம் இதன் அடிப்படையில் இந்த நிலத்தை பல்வேறு கூறுகளாக பிரிச்சுக்கலாம். இப்போ இது இவ்வளோ செழிப்பாக இருக்குது அல்லங்களா. இது ஏன்னா ஒரு தடவை மழை பெஞ்சுது அல்லங்களா. புண்ணிய பூமி நீங்கள் சொல்கிறீங்களா, இதுதாங்க புண்ணிய பூமி. ஒரு மழை